குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கி திமுகவில் போட்டிருக்கிற செயற்குழுவில் போட்டிருக்கிற தீர்மானத்துடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, மாவட்ட செயலாளர்கள் 70 வயசுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. இந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா குறுநில மன்னர்கள். நம்ம நிறைய பத்திரிகையில் செய்தியாக படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அந்த மாவட்டத்துக்கு அவங்க தாங்க ஒரு குறுநில மன்னர்கள். அவங்க பெரும்பாலும் மினிஸ்டராக இருந்தவங்க. அவங்க மினிஸ்டராக இருக்கிறாங்களோ இல்லையோ, எம்எல்ஏ இருக்கிறாங்களோ இல்லையோ, அதை தாண்டி ஒரு மாவட்ட செயலாளர்னா அந்த மாவட்டமே அவங்க கண்ட்ரோலில் தான், அவங்க முடிவு பண்ணுறது தான். இவங்களாம் யாருன்னா எல்லாம் சீனியர்ஸ், எல்லாருமே சீனியர்ஸ். இப்போ என்ன தீர்மானம்னா, இந்த 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படியே ஒதுக்கிங்க. நம்ம கூட கடந்த 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், 70 வயசு மேலே இருக்கிறவங்களாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் நிறைய பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அப்புறமா அந்த சீனியர்ஸ்லாம் ஸ்டாலின் கிட்ட, அவர்கிட்ட போயிட்டு, நீங்கள் பாட்டுன்னு புதுசாக இருக்கிற பசங்களை இளைஞர்கள்லாம் போட்டால் எங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு கோரிக்கைலாம் வச்சதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போ இந்த குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அவர்களால் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன ட்ரோல் ஆச்சு, சரி இதில் எத்தனை பேர் அப்படி வெளியே போகிறாங்கன்னா, ஒரு 13 மாவட்ட செயலாளர்கள். அதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஏவா வேலு, அப்புறம் திருச்சி கேஎன் நேரு, விழுப்புரம் பொன்முடி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணன். இதில் நிறைய ட்ரோல் மெட்டீரியலாக மாறினவங்க, அவங்களால பிரச்சனை ஏற்பட்டது. குறிப்பாக பொன்முடி அவர்கள் அந்த சமயத்தில் படுத்துக்கிட்டா பட்ட, நின்னா நாமன்னு ஒரு விஷயம் பேசுனது, அப்புறம் பெண்களை பார்த்து ஓசி பஸ்ஸு அப்படின்னு சொன்னது, அப்புறம் ஒரு கல்லூரி விழாவில் போய் டான்ஸ் ஆடினது, இதெல்லாம் இப்போ கூட ஏதோ ஒரு இதில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசுனதெல்லாம் தப்புங்க, இது பண்ணுங்கன்னு. அந்த நேரத்தில் அது என்ன சொல்கிறது, அந்த பதவின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த பதவியில் எது வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு. அப்போ இவர் கூட துரைமுருகன் அவர் கூட அஜித்தை பற்றி ஒன்று பேசி, அப்புறம் ரஜினியை பற்றி பேசி, இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம், இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் ரஜினி உங்களை இப்படி பேசிட்டாருன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு குதர்க்கமாக ஒரு பதில் சொல்லி அது பெரிய இதுவாகி